ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுங்க, அடுப்பை பற்ற வைங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. வெண்டைக்காவை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கணும், குழம்புக்கு ஏற்ற மாதிரி வெட்டி வச்சுருக்கணும். அந்த வெண்டைக்காவை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். மீடியம் சைஸ் வெண்டைக்காவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே தொடாமல் அப்படியே விடணும். 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கணும். இந்த பிசுப்பெல்லாம் போகணும், அது போகிற வரைக்கும் நல்லா ஹீட் பண்ணணும். நல்லா போச்சுன்னா வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் நல்லா ஹீட் பண்ணுங்கள். மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ 1 டீஸ்பூன் வெந்தயம் போடணும். லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணணும். இது கூட கொஞ்சம் கடுகும் போடணும். கடுகு நல்லா பொட்டுனதும் வெங்காயம் போடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக குக் ஆகணும், அது வரைக்கும் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். மூடி வச்சு வதக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க ஸ்டவ்வை. இப்போ 2 பச்சை மிளகாய் நடுவில் வெட்டிட்டு போடணும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இது 2 போட்டு நல்லா வதக்கணும். இப்போ கொஞ்சம் தக்காளி எடுத்து போடணும். நல்லா வதக்கணும் தக்காளியை. மூடி வச்சு நல்லா வதக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆனதும் மசாலா போடலாம். கரம் மசாலா போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. காரத்துக்கு ஏற்ற மிளகாய் பொடி, எவ்வளோ காரம் வேணும் அதுக்கேற்ற மிளகாய் பொடி போடுங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதும் மல்லித்தூள் போடுங்க. கொஞ்சோண்டு ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போடுங்க.
இப்போ அந்த வதக்கி வச்ச வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசாலா எல்லாம் வெண்டைக்காயில் ஒட்டணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் புளியை கரைச்சி வைக்கணும். அந்த கரைச்ச புளியை ஊற்றிடுங்க. புளி கரைச்சி ஊற்றி வச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 8 minutes வரைக்கும் நல்லா பாயில் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வைக்கணும். அந்த தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. ஒரு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. நான் கல் உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு பொடி உப்பு போடணுன்னா பொடி உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்துச்சு. நல்லா கொதிச்சு வந்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஓப்பனில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். சூப்பராக வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இப்போது தேவையான அளவு கொத்தமல்லி இலை எடுத்து போடுங்க. இறக்கிடலாம். இறக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மூடி வைங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அட்டகாசமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே.